கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் மாறும் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 337ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரை நம்பி வாழுகிறவர்களுக்கு இந்த வாழ்வில் மட்டுமல்ல மறுமையிலும் நித்திய பலனும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இதை நம்பி வாழ்வோம், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். I have set before you life and death, blessing and curse. Deuteronomy 13:19. Thank you. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 337வது வாரத்திலும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே சங்கீதம் 84,
7 நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். மகா அலெக்சாண்டரை பற்றி நமக்கு தெரியும். சிறு வயதிலேயே அநேக நாடுகளை வெற்றி கண்டவர். அவர் சிறு வயதாக இருந்தாலும் கூட அதிகமான பலன் உள்ளவர். அது மட்டும் இல்லாம பலன், உடல் பலன் மட்டும் இல்ல, மனோதைரியம் அவருக்கு அதிகமாக இருந்தது என்று சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அப்படியே அவர் நம்ம இந்தியா வரைக்கும், அவர் பாரசீக நாட்டிலிருந்து இந்தியா வரைக்கும் கூட வந்து வடநாட்டில் அநேக ராஜ்யங்களை அவர் கைப்பற்றினார் சொல்லி நம்ம சரித்திரத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அப்படிப்பட்டவர் அவருடைய ஒரு இளம் வயதிலேயே அவருக்கு ஒரு நோய் வந்தது. இங்கே இருக்கும்போதே நோய் வந்துட்டு அவருக்கு காய்ச்சல் வந்து அந்த காய்ச்சல் குணமாக்க முடியாமல் இறந்துட்டார். இறக்கும்போது அவர் சொன்னாராம், என்னுடைய 2 கைகளையும் அந்த அந்த சவப்பெட்டிக்கு வெளியே நீட்டி வைங்க, நீட்டி வச்சு என்னை அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாராம். எதனாலன்னு கேட்டாச்சுன்னா, அந்த உலகம் முழுவதும் நான் ஆதாயப்படுத்தி கொண்டு நினைத்தேன். நான் வெற்றி பெற்ற நாட்டுகளை தவிர இன்னும் வெற்றி பெறக்கு வேறு நாடுகள் இல்லையேன்னு சொல்லி அதிகமாக கவலைப்பட்டேன். இப்போ அந்த நோய் வந்து என்னை கொண்டு போகும்போது என்னோட நான் எதையுமே எடுத்து போக முடியலங்கிறத எல்லாரும் புரிந்து கொள்ளட்டும்ங்கிறதுக்காக நீங்கள் அப்போ என்னை அப்படி வச்சு அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த உலகத்துல நமக்கு மாம்ச பலன்கிறது அநேகமாக நமக்கு தேவைதான் படுது. நம்முடைய அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு நமக்கு பலன் தேவை. ஆனா அந்த பலத்தின் மேலேயே நம்ம பலன் அதிகமான ஒரு நம்பிக்கை வைத்து இந்த எனக்கு இவ்வளவு பலன் இருக்கு, அதனால நான் இதெல்லாம் செய்திருவேன், சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து சரியில்லாத ஒரு காரியங்கிறதுக்கு உதாரணமாக இந்த மகா அலெக்சாண்டரை நம்ம அதிகமாக நினைச்சு கொள்ளலாம். பாருங்க, அந்த சங்கீதம் 84:5 போட்டிருக்கு பாருங்க, உண்மையிலே பலன் கொள்கிற மனிதனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி போயிருக்கு. இருதயத்துல ஒரு நல்ல பலன்களுக்கு ஆண்டவர்களாக நம்முடைய பலன் இருக்கணும். நம்முடைய பலன் ஆண்டவர்களாக இருக்கணும். அநேக மிஷினரிகள் இந்த உலகத்துக்கு நம்ம பகுதிக்கு வந்தாங்க. அநேகர் வந்து உடலளவுல ரொம்ப சுகவீனமானவங்கள தான் இருந்திருக்காங்க. உதாரணமாக நம்ம நேசத்து பகுதியில் ஊழியம் செய்ய வந்த மர்கர்ஷிஸ் அவங்களெல்லாம் பற்றி சொன்னாலும் அவர் வந்து சரியான பீசிக் நோயினால, அந்த இழைப்பு நோயினால அதிகமாக பாதிக்கப்பட்டவர் சொல்லுவாங்க. எப்போதும் அவருக்கு எனக்கு மூச்சு இறைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் தான் அவர் ஆண்டவருக்காக பலன் கொண்டு பெரிய ஊழியங்களை செய்தார், அநேக சபைகளை ஸ்தாபித்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பலன் என்பது நமக்கு தேவையாக இருந்தாலும் அது ஒரு அளவுதான். ஆனா நம்ம ஆண்டவருக்காக ஆண்டவர் மூலமாக ஆண்டவருக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்கிற அந்த பலன் என்பதுதான் மிகவும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்ங்கிறத வசனத்தின் மூலமாக அறிகிறோம். பவுலப்போஸ்தலன் சொல்வார் ஒரு இடத்துல, நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே நான் பலன் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து அவர் தான் நமக்கு பலன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து வாழும் பொழுது நம்முடைய பலனெல்லாம் நமக்கு தெரியவே செய்யாது. தாவீது ராஜா அடிக்கடி சொல்லுவார், கர்த்தாவே நீரன் பலன், கர்த்தாவே நீரன் பலன், நீரன் கோட்டை, என் துர்கம், நெற்றினி கொம்புன்னு அடிக்கடி என்ன செய்வார் சொல்வார். நெகேமியா 8:10 சொல்லிட்டு பாருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்னு சொல்லி சொல்வார். நம்முடைய எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், இது ஆண்டவர் எனக்கு தந்த பிரச்சனை, ஆண்டவர் எனக்கு எல்லா காரியங்களும் நன்மையாக செய்து முடிப்பாருங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு பலன் வரும். அந்த துக்கத்துல நம்ம அமிழ்ந்து போகவே மாட்டோம். பாருங்க, ஏசாயா 40:31 அந்த வசனம் நமக்கு நன்கு தெரிந்த வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்துக்கொண்டு எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இப்ப கிறிஸ்தவனுடைய பலன் வந்து உடல் அளவிலான அந்த உணர்வுலையோ அல்லது நம்முடைய ஆகாரத்திலேயோ இல்லை, ஓரளவு இருந்தாலும். ஆனா ஆண்டவருக்களாக நம்ம எவ்வாறு நீடித்திருக்கோங்கிறதுலாம் நம்முடைய பலன் இருக்கு. ஆகையினால ஆண்டவருடைய சந்நிதியில் நாம் காத்து கொண்டு இருந்து அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டோமானால் இந்த உலகத்துல நம்ம நல்லபடியாக வாழலாம், மற்றவர்களையும் வாழ வைக்கலாங்கிறது தான் உண்மையான ஒரு காரியம். அதை புரிந்து கொண்டு வாழத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின்